சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் குழந்தை, எஜமானர். நீங்கள் ஒன்றும் பாபாவிடம் சரணடையவில்லை. குழந்தை ஒருபோதும் தந்தையிடம் சரணடைவதில்லை. நாம் பாபாவிடம் வந்துள்ளோம். அவர் நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். நிராகார் ஆத்மாக்களாகிய நமக்கு கற்றுத் தருபவர் நிராகார் பாபா. இது டிராமா. நடக்கின்ற அனைத்தும் டிராமாவில், அதாவது கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறுகின்றது. பாபாவும் ஒரு தடவை மட்டுமே படிப்பு சொல்லித் தருவதற்காக வருகிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எங்களை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று பாபாவை அழைக்கின்றனர் என்றால், நிச்சயமாக தூய்மை இழந்த சரீரங்களை முடித்துவிட வேண்டும். அனைவரும் இறந்து விடுவார்கள். பிறகு யார் யாருக்காக அழுவார்கள்? தந்தை சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அப்படியில்லாமல் நான் யாருக்குள் பிரவேசமாகிறேனோ அவரையும் நினைவு செய்யுங்கள் எனச் சொல்வதில்லை. நமக்கு சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார். ஆத்மா படிக்கிறதில்லையா? சம்ஸ்காரங்களை ஆத்மாதான் எடுத்துச் செல்கிறது. பாபா வந்திருக்கிறார். அவரிடமிருந்து இந்த ஆஸ்தியை அடைந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இந்த செய்தியைக் கொடுக்க வேண்டும். ஆஸ்தி படைப்பவரிடமிருந்து கிடைக்கும், படைப்பிடமிருந்து அல்ல. இல்லற விவகாரங்களில் இருங்கள். அனைவரிடமும் பேசுங்கள். அவர்களிடமும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். பாபா சொல்கிறார், தர்மம் என்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். உறவே வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்களை எப்படி உயர்த்த முடியும்? இரண்டு பக்கமும் இணக்கமாக இருக்க வேண்டும். ஆஸ்தியை ஆத்மா அடைகின்றது. இந்த ஞானத்தை பாபாவைத் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். 63 பிறவிகளின் கரை படிந்துள்ளது. அதை இந்தப் பிறவியிலேயே நீக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. விஷத்தை அருந்துவதற்கான பசியை விட்டுவிட வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் தாமாகவே ராஜ திலகத்திற்குத் தகுதியுள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஞானக்கடல். நிராகாரத் தந்தை உங்க கிட்ட நினைவினால் இணைந்து தொடர்பில் இருக்கின்றேன். சிருஷ்டியில் நடைபெறும் நாடகத்தில் அனைத்துமே நிச்சயிக்கப்பட்டது. நினைவு மறதியின் விளையாட்டு என்பது புத்தியில் தெளிவுற பதிந்திருக்கிறது. கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே சங்கமத்தில் பரந்தாமத்தில் இருந்து வந்து படிப்பு சொல்லித் தருகிறீர்கள். தூய்மையற்ற நிலையில் இருந்து வெளிவரக்கூடிய மார்க்கத்தையும் தந்திருக்கிறீர்கள். நான் எனது என்பது எல்லாமே பகட்டு, நிரந்தரம் இல்லாதது. பவித்திரத் தன்மையை முழுமையாக அடைந்து கொள்ள உலக விஷயங்கள் அனைத்திலிருந்தும் விலகி விடுபட்டு மன்மனாபவ தீர்க்க மகாமந்திர பிரயோகத்தால் தொடர்பில் உங்களோடு இருந்து உங்களது குணங்களை, சக்திகளை, கலைகளை எல்லாம் முழுமையாக அறிந்து புரிந்து எனக்குள் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் வெளிக்கொணர்ந்து பிரயோகிக்கும் கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. தர்மம் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து ஆத்மா நான் எனது சுயமாற்றத்தை முதலில் பூரணப்படுத்தும் பணியில் ஈடுபடுகிறேன். விஸ்வ மாற்றத்திற்கு இதுவும் ஒரு காரணியாக அமைந்துவிடும். சக்கரத்தின் சுழற்சி முடிவை நெருங்கிவிட்டது. காலம் வேகமாக சுழல்கிறது. எனக்காக நியமிக்கப்பட்ட சமயமும் என்னைத் தங்களோடு சேர்த்திருக்கிறது. பரமாத்ம தந்தை உங்களது துணையாலும் உதவியாலும்
மாற்று பந்தனங்களில் இருந்து வெளிவந்து எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், நடத்தைகள் அனைத்திலும் சுபபாவனை, சுபவிருப்பங்களுடன் முன்னேறி முதன்மை நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். சதோ பிரதான நிலையை உள்ளுணர்வில் முழுமையாக அனுபவிக்கின்றேன். இறைத்தந்தை, உங்களது அன்பு ஆத்மா என்னுள் நிரம்பி வருகிறது. தங்களது கட்டளைப்படியே நான் தெய்வீகத் தன்மையின் உணர்வில் வாழ்கிறேன். சர்வசக்திவான் தந்திருக்கும் சக்திகளின் பொக்கிஷங்களால் சங்கமயுக தேவதையாக வாழ்கின்றேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.